Jain Housing and Constructions Limited presents Jain's Anushri, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. தமிழக வெற்றி கழகம் புதுசா உள்ள வந்திருக்காங்க. விஜய் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர். அவரோட வளத்தை எடுத்ததுல விஜய் கேப்டனுக்கு பெரிய பங்கு இருக்கு. கண்டிப்பா. சோ அவரோடது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதோட தாக்கம் இந்த தேர்தல்ல எந்த மாதிரி இருக்கும்? இல்ல இப்பதான் புதுசா வந்திருக்காருங்க. அவருடைய எப்படி கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2006ல தனிச்சு போட்டி போட்டார். அதனாலதான் நம்மளுடைய வாக்கு வங்கி என்னன்னு எங்களால நிரூபிக்க முடிந்தது. அதற்கு பிறகு வந்து இடைத்தேர்தல் பாராளுமன்றத்திலே நாங்க தனிச்சு போட்டிட்டதுனால 10.33 வரைக்கும் எங்களுடைய பெர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணோம். ஆனா வெற்றி என்பது ரொம்ப டஃப்பா இருந்தது. ம். விஜய் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்காரு. பார்ப்போம். தேர்தல் வருது. அவரும் 233 தொகுதி 1 கேன்சல் ஆயிடுச்சு. போட்டியிடுகிறார். தேர்தல் முடிவுகள் என்ன வருகிறதுன்னு உங்கள மாரி நானும் வெயிட் பண்றேங்க. அவர் என்ன பெர்சன்டேஜ் எடுக்கிறார், எது வெற்றி பெறப் போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. இல்ல இப்ப நீங்க களத்துல நிறைய இடத்துல போயிட்டு இருக்கீங்க, ம். பிரச்சாரம் பண்றீங்க, கூட்டணிக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வேட்பாளர்களுக்காக பண்ணும்போது அந்த களத்துல எல்லாம் என்ன மாதிரியான தாக்கம் இருக்குன்னு கேக்குறேன். இப்ப அவங்க ஒரு கேண்டிடேட் போட்டு அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுல வந்து சென்னை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து இப்ப ஓமலூர் போறேன், சேலம் முடிச்சு மறுபடியும் விருதாச்சலம், விருதுநகர் போறேன். போகிறப்ப எங்க கூட்டணி, எங்க கட்சி எல்லாம் நான் பிரச்சாரம் பண்றேன். களத்துல நான் பார்ப்பது மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு தான் ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவு ஆதரவு கண் இருக்கு. கூட தெரியுது. ஃபீல்டுலயும் அவங்க தான் இருக்காங்க. மக்கள் ஆதரவும் அங்கதான் இருக்கு. அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கை அதுதாங்க இங்க நம்பர் 1 இடத்துல நிக்குதுங்க. அந்த தேர்தல் அறிக்கையை நான் ஒண்ணு ஒண்ணா பட்டியலிட்டு பேசும்போது சாமானிய மக்களுக்கும் அது புரிகிற மாதிரி நம்ம பேசும்போது அதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. அத்தனை பேரும் இந்த முறை மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும்னு தெளிவாயிட்டாங்க. டிசிஷன் எடுத்துட்டாங்க. 23ஆம் தேதி போய் ஓட்டு போட போறாங்க. மாபெரும் வெற்றியை மே 4ஆம் தேதி மதசார்பற்ற வெற்றி கூட்டணி ஏன்னா அவரோட நிரூபிக்க போறாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் அபரிமிதமான கூட்டம் வருது. மக்கள் வந்து முண்டி அடிச்சிட்டு வராங்க. இது எல்லாமே ஓட்டா மாறாதா? நம்ம பார்க்காத கூட்டமா? எவ்வளவோ பார்த்தாச்சுங்க இந்த 21 வருஷத்துல. ஐயா கலைஞருக்கு வராத கூட்டமா? இல்ல கேப்டனுக்கு வராத கூட்டமா? அதெல்லாம் இருக்கு. அப்படி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. வெறும் கூட்டம் மட்டுமே ஓட்ட மாறாது. வாக்கா? பல விஷயங்கள் அங்க இருக்குங்க. உங்களுக்கே தெரியும். எல்லாமே இருக்கு. ஒரு தேர்தல் என்று வந்தால் என்னென்ன இருக்குன்றது. கொள்கைகள் இருக்கு, அறிக்கைகள், தேர்தல் அறிக்கைகள் இருக்கு, மக்களுக்கு நாம் கொடுக்கும் நம்பிக்கை இருக்கு, அந்த கூட்டணியினுடைய பலம் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. நிச்சயம் இந்த முறை நமது மெகா கூட்டணிக்கு மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஆதரவு. மற்ற கட்சிகளை விட விஜயகாந்தோட தேமுதிக வந்து ரொம்ப க்ளோஸ் டு தாவேகா. விஜய்க்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணு அப்படின்னும் போது உங்களை கூட்டணிக்கு அவங்க அழைக்கலையா? ஆமா, நாங்க சீனியர் கட்சிங்க. நாங்க 21 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. புரியுதுங்களா? அவங்க எங்களை அழைக்கலையா? நாங்க அதெல்லாம் என்கிட்ட நீங்க கேட்கக்கூடாது. இந்த கேள்வியை நீங்க அவர்ட்ட விஜயிடம் தான் நீங்க கேட்கணும். இல்ல அது மாதிரி ஏதாவது இல்ல, நடந்ததான்னு இல்ல கேட்கிறேன். நான் சொல்றேன். நீங்க இல்ல இதுல நீங்க சீனியர் கட்சினால அவங்க தானே அழைக்க முடியும். நாங்க உங்க கூட வந்து அந்த மாதிரி இருந்தா நான் உங்களோட வந்து சொல்லியிருப்பேன். சேர்ந்து இருப்போம் அப்படின்னு. இல்ல விஜய் வந்து இப்போ அவரோட படம் ரிலீஸ்க்கு வர்றாரு எங்க வீட்டுக்கு. என்ன ம். இதுக்கு முன்னாடி படம் ஒண்ணு வந்துச்சு என்ன? கோ கோட்ல கேப்டன் மாதிரி ஆமா. ஃபேஸ் மாஸ்க் ஏஐல போட்டு நடிச்சாரு. அதுக்கு வந்தாரு வீட்டுக்கு. அதுல வந்து நீங்க என்ஓசி குடுக்கணும். இந்த மாதிரி நாங்க கேப்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்க அதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணுமான்னாரு. உடனே கையெழுத்து போட்டு குடுத்தேன். மறுப்பே சொல்லலையே. நான் பல இடத்துல சொல்லியிருக்கேனே. விஜய் எங்க வீட்டு பையன். கேப்டனால் வளர்க்கப்பட்டவர். எங்க பக்கத்து வீடு. எங்களுடைய டைரக்டர் எஸ்ஏசி 17 படம் கேப்டனுக்கு டைரக்ட் பண்ணியிருக்கார். கேப்டனை வளர்த்தவர் எஸ்ஏசி, விஜயை வளர்த்தவர் கேப்டன். இது யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவு நட்பு அவங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு இன்னைக்கு நேத்து கிடையாது. நான் திருமணமாக முன்னாடி இருந்து. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க தான் வந்து பேசணும். அப்படி அவங்க யாரும் வரவில்லை. நாங்களும் அதை பத்தி நாங்க யோசிக்கல. எங்கள் டிசிஷன் வேற, எங்களுடைய பயணம் வேற. நாங்க எங்க வேலையை பார்த்தோம். விஜய் நடித்த கடைசி படமா சொல்லப்படுற ஜனநாயகன் நேத்து வந்து சட்டவிரோதமா லீக் ஆயிருக்கு. ம். இதை எப்படி நீங்க இல்ல பாக்குறீங்க? ரொம்ப இதுல பின்னணியில ஏதாவது சதி அந்த மாதிரி இருக்கா? இல்ல உள்நோக்கத்தோடயே வெளியிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்ஸ் அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. எல்லாமே நடக்குங்க. கேப்டன் சந்திக்காத சவால்களா? எவ்வளோ சந்திச்சாரு, தைரியமா நின்னாரு. அது மாதிரி இன்னைக்கு விஜய் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்காரு. பல சவால்களை அவரும் சந்திச்சுட்டு தான் இருக்காரு. மறுக்க முடியாது. நேத்து ஜனநாயகன் வந்து சோசியல் மீடியால வந்தது மிக, மிக, மிக கண்டனத்துக்குரிய விஷயம். இன்னைக்கு அதை முதலீடு செய்து தயாரித்த புரொடியூசருக்கு என்ன பதில் சொல்லப் போறாங்க? இன்னைக்கு வெளியிட்டவங்க. ரொம்ப தப்புங்க. அது வந்து அரசியல் வேறு, அது ஒரு தொழில் சினிமா என்பது. அதுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகி அந்த படத்தை எப்படி நீங்க வெளியிடுறீங்க? யார் அனுமதியோட பண்ணீங்க? அதை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிக்கணும்.
அவங்களுக்கு கடுமையான தண்டனை அது எடிட்டட் வெர்ஷன் தான். அது ஆக்சுவலா வெளியிலேயே வரல. ஒண்ணு இவங்ககிட்ட இருக்கணும். சென்சார் போர்டுல இருக்கணும். அப்படி இல்லன்னா தயாரிப்புக்குள்கிட்ட இருக்கணும். வேற யார்ட்டயும் அது வெளிய போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னும்போது இவங்க வெளியிட்டது எடிட்டட்ன்னு போட்டு நான் வீடியோ பார்க்கல. சொல்லப்பட்டது எடிட்டட்ன்னு போட்டு தான் இருக்கு. எடிட்னா ஒவ்வொரு காப்பியா பார்ப்பாங்க ஃபைனல் பண்ணி வர்றதுக்காக. அந்த காப்பி தான் வெளிய வந்திருக்குன்னும் போது, இவங்க சந்தேகம் எந்த மாரி எழுகிறது அப்படின்னா, விஜய் இந்த படத்த அவங்க முடக்கிட்டாங்க அப்படின்றதுனால, அதுல வந்து நெறைய பரப்புரைகளா இது ஒரு ஆயுதமா, பரப்புரை ஆயுதமா இத பயன்படுத்திக்க கூடுமா? அதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கலாமா? அப்படின்ற கேள்வியா இருக்கு. எல்லாமே ஏசியங்கள். நீங்களும் போய் பார்க்கல, நானும் நானும் போய் பார்க்கல. எப்பயுமே நான் இந்த ஏசியங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்றதே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நான் அத பத்தி பதில் சொல்ல முடியாது. பட் அந்த படம் வெளியானது தவறு. அதை செய்தவர்கள் யார் இருந்தாலும் கட்டாயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் தான். அது தொழில், இது அரசியல். Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.